ஏன்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? அவசரமாக வர சொன்ன? ஒன்னதான்டா. டேய் உன்னத்தாண்டா. என்னடா ஏன் இப்படி சீரியஸாக பார்க்குற? தீப்தியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். சார்ஜ் போட்டால் ஆன் ஆக போகுது, அதுக்கு என்ன? பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்தே அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக தான் இருக்குது. அப்புறம் மச்சான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. எப்போலேருந்து? காலையிலேருந்தே மச்சான். ஐ திங்க் ஷீ இஸ் இன் ட்ரபிள். மச்சான் இப்போ என்ன பண்ணுறது? அவளுக்கு ஏதோ ஆயிருக்கலான்னு தோணுது மச்சான். பயமாக இருக்கு மச்சான். அவள் அட்ரஸ் ஏதாவது? அங்கே ஏதோ நிசாம்பேட் அப்படின்ற ஒரு ஏரியா பேர் சொன்னா, ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டு அட்ரஸ் தெரியலடா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஒருவேளை பணத்துக்காக. சச்சா வாய்ப்பே இல்லைடா. பணம் கொடுத்ததுலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாடுறா. அவளுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ராப்ளம், தங்கி இருக்கிற வீட்டு ஓனர் பையன் ஒரு ப்ராப்ளம். ஒருவேளை அவங்களால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது மச்சான். ஆர் சிம்பிள், அவள் ஃபோன் எங்கேயாவது விழுந்து உடஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைனா எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குடா. ஒருவேளை நம்ம ஹைதராபாத் போய் தேடி பார்க்கலாமா? அட்ரஸ் இல்லாமல் அங்கே போய் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? நான் திரும்பவும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத மச்சான். எனக்கு என்னமோ பணத்துக்காக தானோன்னு தோணுது. மச்சான் நீ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு. அவன் நம்மளை தேடி வரல, நம்ம தான் அவள் இன்ஸ்டா ஐடியை தேடி ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணோம். அவன் நம்மக்கிட்ட நம்பர் வாங்கலை, நம்ம தான் அவளோட நம்பர் வாங்கி அவகிட்ட பேசணும். அது மட்டும் இல்லாமல் அவன் நம்மக்கிட்ட பணம் கேட்கல, நான் தான் அவகிட்ட பணம் தரேன்னு சொன்னேன். அப்படி அந்த பணம் அவளுக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நானே சந்தோஷமாக தந்திருப்பேன். அது அவளுக்கும் தெரியும். பணம் கொடுத்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி 24 ஹவர்ஸ் ஆச்சு. தீப்தியை பற்றி ஒரு அப்டேட்டும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேனும் ஆதியும் தவிச்சிட்டு இருக்கானுங்க. யோ என்னையா கதை எழுதியிருக்க? ரொம்ப சிம்பிள், போலீஸுக்கு போனால் முடிஞ்சு போச்சு. சார் கதைப்படி போலீஸ்க்கு போக முடியாததுக்கான ரீசனும் வச்சுருக்கோம் சார். ஐயா ஆமாம், ரொம்ப நேரமாக இவங்க 2 பேர் தான் சீனில் இருக்காங்க. அந்த லொடன்னு பேசுவான காணு அவங்க. சார் அன்னைக்கு சீனுக்கு தேவையான சட்டை எடுத்துகிட்டு வரல சார். ஆ? ஐ மீன் அவன் இந்த விஷயத்தை பெருசாக சட்டை பண்ணிக்கல சார். இல்லைண்ணா போதுண்ணா. மச்சான் இப்படியே நமக்குள்ளேயே எவ்வளோ நேரம்டா பேசிகிட்டு இருக்கிறது? கண்டுபிடிக்க ஏதாச்சும் பண்ணணும்டா. போலீஸ்கிட்ட போகலாமா? உன் வீட்டில் என்னக்கா நான் சொல்ல போகிறேன்? அந்த பொண்ணுக்காக பைக்கை விற்றேண்ணா, இல்லை 3 லட்சம் வெளியிலேருந்து கடன் வாங்கினேண்ணா. டேய் மச்சான் வீட்டுக்கு தெரியாமல் தானே காசு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். நான் கூட என் அக்கா கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை தான் எடுத்து கொடுத்துருக்கேன். போலீஸ்லாம் போனால் ப்ராப்ளம்டா. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நம்ம பசங்க யாராச்சும் ஹைதராபாத்தில் இருக்காங்க? இல்லைடா. டிபார்ட்மெண்ட்டில் யாராச்சும்? இல்லை மச்சான். டேய் என் கசினோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சைபர் கிரைமில் இருக்கார். அவர்கிட்ட அன்அஃபிஷியலாக ஹெல்ப் கேட்கலாமா? ஆனால் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா என்னன்னு தாண்டா தெரியல. மச்சான் உன் கசனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேளுடா. சொல்லுடா, எப்படி இருக்க? கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? போயிட்டுருக்குண்ணா. நீங்கள் போகிறீங்க? முத நாளே வந்துடுறேன்டா. ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணா. சொல்லுடா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தெரிஞ்ச பொண்ணுன்னு பணம் கொடுத்தான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் ரீச் பண்ண முடியல, பணமும் வரல. எவ்வளோ அமௌண்ட்டு? 3.5 lakhsண்ணா. நீ ஏன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகுற? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ண்ணா. பசங்க வீட்டுக்கு தெரியாது, போலீஸ்க்கெலாம் கூட போக முடியாது. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்? ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சைபர் கிரைமில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அவர்கிட்ட அன்அஃபிஷியலாக ஏதாச்சும் ஹெல்ப் கேட்க முடியுமா? அவர் இப்போ டிபார்ட்மெண்ட்லேயே இல்லைடா. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் அவருக்கு ஒத்து வரல. அவன் வெளியே போய் தனியாக கெட்டில்பல்னு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அதில் ஃபிட்னஸை ஜாயின் பண்ணிட்டான்டா. அவன் ஒரு விசித்திரமான கேரக்டரு. இப்போது அவன் ஹெல்ப் பண்ணுற நிலைமையில இருப்பானான்னு கூட தெரியலையே. அண்ணா எனக்காக ஒரு தடவை செக் பண்ணி பாருண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி, செக் பண்ணி சொல்கிறேன்டா. என்னடா சொல்கிறாரு மச்சான்? எனக்கு இன்னும் டவுட்ஃபுல்லாக தான்டா இருக்குது. என்னடா ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு அவளை உனக்கு முன்னாடிலேருந்து தெரியும்டா. அவளை பற்றி பணத்தை பற்றி பேசாத. சின்ன குழந்தை மாதிரி ஏன்டா நடந்துக்கிற? சொல்லுங்கண்ணா. அவர்கிட்ட பேசிட்டேன்.
முதல்ல வந்து நேரில் பார்க்க சொல்கிறாரு. அவரோட ஃபோன் நம்பரும் லொக்கேஷனும் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அஃப்லட்டாக அவர் யாருக்கும் எந்த ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறதில்ல. உன் சுச்சுவேஷன் சொன்ன உடனே அவர் வந்து முதல்ல ஒன்று பார்க்க சொன்னாங்க. பார்த்து ஹேண்டில் பண்ண. யார் அவன்? எனக்கே டஃப் கொடுப்பான் போல. ரிஷி சார், எக்ஸ் சைபர் கிரைம் ஆஃபீஸர். இது வரைக்கும் லவ் ரொமான்ஸ்னு போயிட்டு இருக்க சப்ஜெக்டில் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் கியரையே மாற்றுறோம். எதையோ மாற்றி தொலை. சரி, அந்த பொண்ணு எங்க? டேய் வாங்கடா டேய். ஜிம்முக்கு கூப்பிட்டு பயந்துருவோமா? நான்லாம் விம்பார் யூஸ் பண்ண காட்டிலையும் ஜிம்பார் யூஸ் பண்ணதான்டா ஜாஸ்தி. ஹர்ரா என்னடா இவனே மூட்டை மாதிரி மூட்டையை குத்திட்டு இருக்கிறான். வாங்கடா. எவ்வளோ அமௌண்ட்டு? 3 லட்சம். பணம் யாருது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கணும், அப்புறம் பைக்கை விற்றது, செயினு. லவ்வா? லவ் மாதிரி சார். டேய் சார், லவ் தான் சார். லவ்னா என்ன வேணா பண்ணுவீங்களாடா? லவ்க்காக அவன் நாக்கெலாம் அறுத்துக்கிறான். 3.5 லட்சம். சார் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பணத்தை விட இப்போ தான் சார் இம்பார்ட்டண்ட். உன் பேர்? ஆதித்யா சார். டேனியல் சார். கான். கான்? கனக சபாபதி கான்னு பேர் தானே, என்ன வேணா வச்சுக்கலாம். ஆமாம் சார். இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. ஓகே. என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபியூ கண்டிஷன்ஸ். நான் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவேன். மோஸ்ட்லி நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். நான் அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் கண்ணை மூடி தான் யோசிப்பேன். தூங்கிட்டேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே நான் நிறைய தண்ணி குடிப்பேன். கேட்கும் போதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். என்ன சார் எங்களுக்காக இவ்வளோ செய்றீங்க? 1 கிளாஸ் என்ன சார்? 100 கிளாஸ் தண்ணி எடுத்து வரேன் சார். ஐ லைக் இட். போய் தண்ணி எடுத்துகிட்டு வா. ஓகே. அப்போது 2 பேருக்கும் ஃபோன் தான் ஒரே லீடு. அந்த பொண்ணோட நம்பர் எழுது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. ஆன்ல இருந்தால் நாங்கள் எங்கே இருக்கோம்? டேய் வாயை மட்டும் சும்மாடுறோம். ஹலோ, சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துரை. பேசலாமா? சொல்லுங்கள் சார். ஒரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அதோட அட்ரஸ் வேணும். அர்ஜென்ட்டா சார்? ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்லை, அர்ஜென்ட் தான். கொஞ்சம் அர்ஜென்ட் தான். ஓகே, என்ன நெட்வொர்க் சார்? ஆர்ஸ்னல். ஆர்ஸ்னல். ஒரு 10 மினிட்ஸ் சார். பசங்க யாருன்னு பார்த்துட்டு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. சார் உங்களுக்கு எல்லா நெட்வொர்க்லேயும் ஆள் இருக்கா? ம். சார் எனக்கு ஒரு ஃபேன்சி நம்பர் வேணும். டேய் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். சும்மா இருக்க மாட்டியாடா? தப்பான நேரத்தில் கேட்டோமா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார். உன் கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லு பார்ப்போம். தீப்தி கிடைக்கணும் சார், அவ்வளோதான் சார். என்னடா சத்தமே இல்லை? அவர் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருக்காரா? ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாரோ?
டேய் தூங்கிட்டாரா? அப்படியா சொல்கிற? டேய் அவரை எழுப்பி ஃபோன் எடுத்து கொடு. சார் சார் ம்? ஃபோன் அடிக்குது. ம். ம். கட் ஆயிடுச்சா? என்னடா என்ன தூங்கிட்டேன்னு நினச்சிங்களா? அப்படி இல்லை சார், தூங்கின மாதிரி தான் இருந்துச்சு. போய் தண்ணி எடுத்துரும். அதானே. ஹலோ, சொல்லு துரை. அட்ரஸ் நம்பர் 13 3rd ஸ்ட்ரீட், ம். கோரமங்கலா, பெங்களூர். பெங்களூரா? ஆமாம் சார். எனக்கு இந்த நம்பர் கடைசியாக ஸ்விட்ச் ஆஃப் ஆன டவர் லொக்கேஷன் வேணும். எடுத்துட்டு சொல்கிறேன் சார். பெங்களூர் அட்ரஸாக இருக்கு. மேபி அவள் ஹைதராபாத் வரதுக்கு முன்னாடி பெங்களூரில் கூட இருந்திருக்கலாம் சார், தெரில சார். எனக்கு என்னமோ டவுட்டாக தான் சார் இருக்கு. ம். சார் டைம் ஆச்சு சார், அவளுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரில சார். அவளோட ஹைதராபாத் அட்ரஸ் உனக்கு தெரியல, பெங்களூர் கனெக்டும் உனக்கு தெரியல. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அவளை தேட ஆரம்பிக்கவே முடியாது. யூ நீட் டு வெயிட். சொல்லு துரை. சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனது புதன்கிழமை ஏர்லி மார்னிங் 5:31. லொக்கேஷன் சென்னை அரும்பாக்கம். சென்னையா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப்லேயே தான் இருக்குது. சென்னையா? இந்த நம்பர் ஆக்டிவேட் ஆன டேட், எங்கிருந்து ஆக்டிவேட் பண்ணாங்க, லாஸ்ட் 1 வீக்கோட கம்ப்ளீட் கால் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு வேணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார். ஷியோர், எடுத்துட்டு கூப்பிடுங்க. ஷோர் சார். வாட் இஸ் சார் சென்னை கனெக்ட்னா? தெரில சார். நம்பரு பெங்களூரில் ஆக்டிவேட் ஆயிருக்கு, சென்னையில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்னையா நடக்குது? வாட் இஸ் சார் சென்னை கனெக்ட்? சென்னையில் எப்படியா? அவளுக்கு சென்னையில் யாராவது இருக்காங்களா? ஒருவேளை ஆதியை பார்க்க வந்திருப்பாளோ? இல்லை வேற எதுவும் வேலை இருந்துச்சா? ஆதிக்கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு அப்படி சென்னையில் என்னையா வேலை? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. கரெக்டு, 2 ஆப்ஷன் தான். ஒன்று தீப்தி யாராவது தூக்கியிருக்கணும், ஒன்று தீப்தியை யாருன்னா தூக்கியிருக்கணும், இல்லை தீப்தியே பணத்தை தூக்கியிருக்கணும். இல்லை இந்த தீப்தியே பணத்தை தூக்கியிருக்கணும். ஒருவேளை 3வது ஆப்ஷன் ஒன்று இருந்தா பாம்பேயில் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பானா?